ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் காலிஃப்ளவர் 65 வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்டு மைதா அதுவும் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சில்லி பவுடர், நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன்னா ஒரு கலருக்காக. அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்டு ஒரு 1/2 லெமன், அதை நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை வந்து உப்பு அண்டு மஞ்சத்தூள் சேர்த்த சுடுதண்ணியில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா அதில் வந்து புழுக்கள்லாம் இருக்கும். அந்த புழுக்கள்லாம் வந்து நல்லா வெளியில் வரணும் அப்படின்னா நல்லா உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து சுடுதண்ணியில் ஊற வச்சா மட்டும்தான் அந்த புழுக்கள்லாம் வரும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கலந்த அந்த மிக்சிங்கில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா அந்த கிறிஸ்பினஸ்க்கு வந்து அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து அதை வந்து அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. உடனே கூட நம்ம வந்து வேணும்னா பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரித்தோம் அப்படின்னா அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா இறங்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கடையில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ரோட் சைடெலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குட்டீஸ்க்கும் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.